வெளிப்படையான உறவுக்கும் மேலாக இயேசுவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆழமான ஒரு ரகசிய உறவு உண்டாயிருந்தது. இயேசு பிதாவாகிய தேவனிடத்தில் எவ்விதமாக ஜெபம் பண்ணினார், என்னெல்லாம் விஷயங்களை பகிர்ந்தார், ஆமென், இன்று வரைக்கும் வேத புத்தகத்தில் ஆமென் அது ஒரு ரகசியமாகவே இருக்கிறது. பாருங்க, 12 சீஷர்களோடு கூட நடக்கும் போதும், 5000 போன்ற ஜனங்களோடு கூட நடக்கும் போதும், திரளான புருஷர்கள் கூட்டத்தில் நடக்கும் போதும், இயேசுவனுடைய ஜெப நேரம் வரும்போது இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு பிதாவாகிய தேவனோடு கூட தனிப்பட்டதான ஒரு உறவு இயேசுவுக்கு இருந்தது என்று சொல்லி நமக்கு புரிய வருகிறது. தெய்வ பிள்ளைகளே, யாருக்கும் வேறு பிரிக்க முடியாததான ஒரு ஆவிக்குரிய உறவு உங்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்க வேண்டும். அங்கேதான் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நடப்பது, அங்கேதான் உங்களுடைய அபிஷேகத்தினுடைய பெருக்கம் நடப்பது, அங்கேதான் தெய்வீகமான ஆலோசனைகள் கைமாற்றம் செய்யப்படுவது. இன்றைக்கு எத்தனை பேர் இவ்விதமாக ஒரு தீர்மானத்துக்கு வருகிறீங்க, இது போலவே ஆழமான ஒரு ரகசிய உறவு எனக்கும் என்னுடைய பரலோக தகப்பனுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி